வெல்கம் டு 2K அகாடமி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசிலேருந்து கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம். நம்ம சைவ சமய அவர்களை பற்றி கேட்கப்பட்ட கேள்வி பார்த்துருக்கோம். சமய முன்னோடிகள் தொடர்பாக இது பெரிய பாட்டாகனால நம்ம ஆல்ரெடி 2 பாட்டு பார்த்தாச்சு. இது 3வது பாட்டு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால தான் அது 3 பாட்டாக பிரிச்சோம். இந்த பாட்டில் கண்டிப்பாக அதை நம்ம முடிச்சிடலாம். ஸோ முதல் 2 பாட்டு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அந்த முதல் 2ஓட லிங்க் கண்டிப்பாக அந்த தடவை கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. தமிழில் கேட்காத நாள் கிடையாது. அதே போல் யூனிட் 8 and 9லேயும் இது தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம ஷார்ட்ஸ் நான் போட்டேன், அதில் பார்த்தேன். யூனிட் 8 and 9லேருந்தும் இது தொடர்பாக கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிகேலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, தமிழ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் நல்லா வாங்கி அப்சர்வ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம கமெண்ட் கொடுக்குறோம்ல லிங்க்கு, அந்த லிங்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி கரெக்டாக பார்க்க முடியும். சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி அந்த லிங்க் ஓப்பன் ஆகாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லிங்க்கை தட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதான். ஃபஸ்ட்டு கொஸ்டினா ரைட்டு, பார்த்துடலாம். திருமூலரை பற்றி கேட்காத ஒரு கொஸ்டின் இருக்காதுங்க நம்ம டிஎன்பிசியில். தமிழ்லேருந்து மேக்ஸிமம் திருமூலரை பற்றி கொஸ்டின்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் என்ன கேட்டாங்கன்னா தேவாரம். பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற தேவாரம் என்பது இதற்கு சரியான விடை. அடுத்து மறுபடியும் அதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரீட் பண்ண வேணாம், விட்டுறலாம். அடுத்து, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திட்டமிட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 8th ஓல்டு புக்கில் நம்ம திருமூலை ஒரு பாட்டு படிப்பார். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ, திருமூலை தான் இதுக்கு விடை. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. வினையே ஆடவர் குயிர் என குறிப்பிடும் நூல் என்ன கேட்டாங்கன்னா குறுந்தொகை. ஓகேவா? குறுந்தொகை. அதாவது இந்த கூட்டரை கொடுத்துட்டு இந்த கூட்டரை யாருன்னு சொல்லி பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது போல் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசிலுமே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, முன்னீர் வழக்கம் மகடுவோ டில்லை என்ற கூற்று யார் சொன்னாங்க பார்த்தாங்கன்னா தொல்காப்பியர் இதை சொல்லியிருப்பார். ஓகேவா? தொல்காப்பியர் இதை சொல்லியிருப்பார். கடல் பயணத்தை தொல்காப்பியர் முன்னீர் விளக்கம் என குறிப்பிட்டுள்ளார் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம், நியூ புக்கில் படிச்சிருப்பீங்க. உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே மேலே அந்த திருமூலர் இப்போ தான் பார்த்தோம். அடுத்து திருமூலருடையது விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொன்னது தாராபாரதி. இது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. வெறுங்கை என்பது மூலத்தனம், விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொன்னவர் தான் யாருன்னா தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் என்ன கேட்டாங்கன்னா ராதாகிருஷ்ணன். இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள் அதெல்லாம் சொன்னவர் அவர் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருமூலர். இவர் தான் பாடினார். ஒன்றே குலம்பா, ஒருவனே தேவன்பா. இப்போலாம் எல்லாருமே நம்மளாம் ஒரே குலம் ஒரே மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட சித்தர்கள் 400 வருஷத்துக்கு முன்னாடியே 400-500 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட் சொல்லிட்டு போயிருப்பார். அப்பயே சொல்லியிருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ இதாக இருப்பார்னு. அதே கொஸ்டினை திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் மறுபடியும் கேட்குறாங்க. அதனால் இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம். திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தை தான் தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். திருமந்திரம் 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது தான் இந்த திருமந்திரம். ஓகேவா? அடுத்து இந்த கீழே கொடுத்துட்டாங்க அதே கொஸ்டினை. சைவ திருமுறைகளில் டேஷ் திருமுறை திருமந்திரம் கேட்டாங்கன்னா 10வது திருமுறை. கீழே நம்ம கொஸ்டின் சொன்னால் கீழே கொடுத்துருக்காங்க. தேவாரம் என்பது என்ன கேட்குறாங்க? தேவாரம் என்பது இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாரம் என்பது இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல். யார் யார் பாடினா? திருஞான சம்பந்தர் முதல் 3 திருமுறைகள், 4, 5, 6 திருநாவுக்கரசர், சுந்தரர் 7ஆம் திருமுறை. இது 3ம் சேர்ந்துதான் தேவாரம் என அழைக்கப்படுகிறது. இதை தேக்கூட்டல் வாரம், அதாவது வா வந்துச்சுன்னா தேக்கூட்டல் வாரம் என பிரித்து இசைப்பாடல்கள் என்றும், அதாவது இறைவனுக்கு சுற்றப்படக்கூடிய இசைப்பாடல்கள் என்றும், தேக்கூட்டல் அதாவது ஆரம் வந்தால் பாமாலை, அதாவது ஆரம் அப்படி வந்தால் அது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. வாரம் அப்படின்னு சொன்னால் இனிய இசைப்பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமாலைன்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? பூமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் யாருன்னா திருமூலர். அவர் தான் மூலன் என்னும் இயற்பெயர் உடையவர். ஓகேவா நண்பர்களை? தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். இப்போ தான் பார்த்தோம். நம்ம 2016 to 2024 வரை பார்த்துட்டு இருக்கனால நம்ம தொகுத்து பார்க்கறனால 2017 2 எக்ஸாமில் இப்போ கேட்டிருக்காங்க அவரை பற்றி. அவ்வளோதான். இப்போ 2018க்கு வந்துட்டோம். அதில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்களா பார்க்க போகிறோம்.
சைவ திருமுறைகள் 12 நூல் திருநாவுக்கரசர் பாடியது என்ன கேட்டாங்கன்னா இப்போ தான் சொன்னேன் நான் மேலே 4, 5, 6 திருநாவுக்கரசர் பாடியது. அடுத்து மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவபெருமான். சிவபெருமானை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மதோன்மத்தர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார்? சிவபெருமான். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமூலர். சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் கேட்டாங்கன்னா திருமூலர். 14 சித்தர்களில் ஒருவராகவும் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் சொல்லப்படுபவர் தான் இந்த திருமூலர். 2022 வந்துட்டோம். ஏன்னா 2020 வந்து கொரோனா நடந்ததுனால 2020-21 எக்ஸாம் மேக்ஸிமம் நடக்கலை. 22 அப்போ எக்ஸாம் நடந்துச்சு. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று என பாடியவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா திருமூலர். ஒரு முக்கியமான கூற்று, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடமடம் மெய்ஞானம் சேரவும் மாற்றார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. 3ஆம் தந்திரம். ஓகேவா? எத்தனாம் தந்திரம்? 3ஆம் தந்திரம். இது 8th ஓல்டு புக்கில் வந்து இருக்கும். நீங்கள் இந்த வரையை அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 3ஆம் தந்திரம் 2022 கேட்டிருக்காங்க. 8th நியூ புக் போட்டது 2016. இது கொடுத்துக்கிறது 2022. கிட்டத்தட்ட அந்த புக்கு போட்டு 6 வருஷம் கழிச்சு இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. நியூ புக்கு வந்து 6 வருஷம் கழிச்சு இந்த கொஸ்டின் கேட்டாங்க. தமிழ் 3000. இந்த கொஸ்டின் திரும்ப கேட்குறாங்க. இது 8th நியூ புக்லேயே இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 4 பேர். யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர். இவங்க 4 பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா நண்பர்களே? அடுத்து தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ராமலிங்கடிகளாரை பற்றி ஒரு கொஸ்டின். ஸோ சமய முன்னோடி அப்படி அவரோட சமய முன்னோடி கடிங்க வச்சாச்சு. 5ஆம் திருமுறை 11th நியூ புக்கில் வந்து தெய்வமணி மாலை அப்படின்னு டாபிக் 12th நியூ புக்கில் இருக்கும்ல, அங்கே வந்து தெய்வமணி மாலை இருக்கும். அதை தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. 5ஆம் திருமுறை அப்படியே புக் பேக்கில் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, தெரிந்து கொள்ளுன்ற பாக்ஸ்லேயே. நல்லா பார்த்தா தெரியும். தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டு கேட்டாங்கன்னா 5ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து திருவாசகம். திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 658. இது வந்து 11th திருவாசகம் இருக்கும். அந்த நூல்வெளி அப்படின்ற டாப்பிக்கில் இந்த லைனை கொடுத்துருப்பாங்க. திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எண்ணிக்கை 658. எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர். சிவபெருமானை பற்றி புகழ்ந்து எழுதியிருப்பார். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். பலமுறை கேட்கப்பட்ட ஒரு வினா. இதை வந்து பாடினது யார் அப்படின்னு கேட்டோம்னா மாணிக்க வாசகர். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் என்ன? கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின், இதுவும் திருவாசகம்தான். 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசன், அதாவது வரி. சைவ சமய குறவர் 4வருள் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மாணிக்க வாசகர். 10th நியூ ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு லெசனே இதுதான். மாணிக்க வாசகர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அங்கே இந்த பாயிண்ட் இருக்கும். அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணிபுரிஞ்சிருப்பார் நம்ம மாணிக்க வாசகர். அடுத்து புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திருவாசகம். புல்லாகி பூடாய் என்பது இடம்பெற்ற நூல் என்ன கேட்டாங்கன்னா திருவாசகம். ஓகேவா? மாணிக்க வாசகத்தை பற்றி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் திருவாசகத்தை பற்றி. அடுத்து பெருவழிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்தது நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்ற நூல். இது 10th நியூ புக்கில் இந்த லைன்ஸ் இருக்கும். திருவாசகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. திருவாசகம் வந்து சமய நூல் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எத்தனை அறிவியல் கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது இதில். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் என்ற வரையில் இடம்பெற்ற நூல் எதுனா இப்போ தான் பார்த்தோம் திருவாசகம். மாணிக்க வாசகர் அல்லவை திருவாசகமும் திருக்கோவையாரும். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய திருவாசகமும் திருக்கோவையார் மேத்தியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கும் இவ்வரையில் இடம்பெற்ற நூல் திருவாசகம். 10th நியூ புக்கில் இருக்குது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இடம்பெற்ற நூல் திருவாசகம். இதுவும் 10th நியூ புக்கில் இருக்குது. அதே கொஸ்டின் மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுங்கொன்று தின்றலில் பகரின் 100 கோடியில் மேற்பட விரித்தன. இப்பாடல் வரை இடம்பெற்ற நூல்களான திருவாசகத்தை வந்து கொடுத்துருக்காங்க. முழுசாக அந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது 10th ஓல்டில் இருக்கும், 10th நியூ ரெண்டுலேயுமே இது இருக்குங்க. மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோவில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில்? திருப்பெருந்துறை அப்படின்ற ஊரில் தான் நம்ம மாணிக்க வாசகர் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் கொடுத்துருப்பாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இவர் வந்து மதுரைக்காரர் தான். மதுரை திருவாதா ஊருன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பிறந்திருப்பார். பக்கத்துலனா புதுக்கோட்டை மாவட்டம். ஸோ அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு வந்து போயிருக்காரு, அவ்வளோதான். ரொம்ப தூரம்லாம் போகல.
ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த இத்துறரியில் ஆரணியும் என சுட்டப்பெறுபவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா ஆரணியும் அப்படின்னா சிவபெருமானை சுட்டப்படுகிறாங்க. ஓகேவா. முருகனால் சிறையிடப்பட்டவன் யாருன்னு கேட்டாங்கன்னா யார்? நான்முகன். யார் நான்முகன்னா? பிரம்மன் அப்படின்றவரை சொல்லுவாங்க. ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம ஒரு சமயம் நொடியில் 3 பார்ட்டாக பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 80 கொஸ்டின் கிட்ட பார்த்துருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த இதை பார்த்துட்டு நீங்கள் சமய முன்னோடிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. படிச்சிக்கும் போது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா பார்க்கணும். ப்ளஸ் நான் மேக்ஸிமம் வீடியோ சொல்லுவேன், நீங்கள் நல்லா படிங்க, டெஸ்ட்டு போடுங்க. பேமெண்ட் இருக்கவங்க காசு கட்டி போடுறீங்கன்னா காசு கட்டி போடுங்க. யோசிக்காதீங்க, நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் செலவழிக்க யோசிக்கக்கூடாது. டெஸ்ட்டு நிறையா அகாடமியில் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிறையா யூடியூப் சேனலில் போடுறாங்க, கம்மியான ப்ரைஸ்லேயே போடுறாங்க. ஸோ நீங்கள் சேர்ந்து பாருங்கள். இல்லை என்னால் முடியலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இருக்கவங்க கட்டி சேருங்க, தப்பு இல்லை. ஆனால் இல்லைனாலும் கூட ஃப்ரீ டெஸ்ட்டு நிறையா சேனல் ஃப்ரீ டெஸ்ட் தான் போடுறாங்க. ஸோ தயவுசெய்து அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியலாட்டியும் கூட நீங்கள் அதை எடுத்து சும்மா உங்களுக்கு கிடைக்கிற டைம் ஒரு 3 நாளுக்கு ஒரு தமிழ் டெஸ்ட்டு, ஒரு 5 நாளுக்கு ஒரு ஜிகே டெஸ்ட்டு, ஏதாச்சும் ஒன்று போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட்டால் மட்டும் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதனால் நான் அப்பப்போ வீடியோவில் சொல்லுவேன். ஸோ நல்லா டெஸ்ட்டு போடுங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நல்லா அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த வேலையை நான் சொல்கிறேன், நான் அனலைஸ் எந்த புக்கில் இருக்குன்னு சொல்கிறேன், எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்கிறேன், பொறுத்துனா இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ 4 ஆப்ஷன் எப்படி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அடிக்க உதவுங்க மற்றவங்களோட. அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட்டு இதான் உங்களுக்கு காப்பாற்றும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், டெஸ்ட்டு போடுங்க, மேக்ஸ் ஃபார்முலாஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் சொல்லணும். ஓகேவா. சரி, ஓகே நண்பர்களே, நன்றி. நெக்ஸ்ட் பார்ட்டில் வேறு ஒரு டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்து காதால் கேட்டு யூஸ் பண்ணிக்கிறட்டும். அதற்காக தான் கற்றலேன் கேட்டலே நன்று. ஓகேவா. நன்றி.